கண்ணுடைய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 40 கல்வி. குறள் எண் 393. கண்ணுடையவர் என்பவர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையவர் கல்லாதவர். கண்ணுடையவர் என்பவர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையவர் கல்லாதவர். தெய்வப்புலவர் திருவள்ளுவர், கண்ணுடையவர் என்று உயர்த்தி சொல்லப்படுபவர் கற்றவரே, மற்ற கல்லாதவர்கள் முகத்தின் கண் இரண்டு புண்ணுடையவர் கண்ணிலர் என்கிறார். முகத்திலுள்ள கண்ணால் எதிருள்ள பொருள்களை நம் கண்ணுக்கு எட்டிய அளவுதான் பார்க்க முடியும். ஆனால் கல்வி அறிவினால் நாம் எதிரில் இல்லாத பொருள்களையும் பார்க்க முடியும். உதாரணமாக, நம்ம வணக்கத்திற்குரிய எழுத்தாளர் சிவசங்கரி அவர்கள் அமெரிக்க பயண கட்டுரை வால்யூம் 2 என்று அதை நான் படித்தேன். அப்போது அவருடைய அந்த பயண கட்டுரை அப்படியே நான் அமெரிக்காவுக்கு சென்று வந்தது போலவே இருந்தது. அவ்வளோ அற்புதமாக இருந்தது. அதைத்தான் சொல்கிறாரு, கல்வி உடையவர் இல்லாத பொருள்களையும் காண முடியும் என்றது. அடுத்து, கடந்த கால நிகழ்ச்சிகளையும் வருங்கால நிகழ்ச்சிகளையும் ஆராய்ந்து காணப்படுவர் கல்வி அறிவு உடையவர். ஆகவே கல்வி கற்றவர்களே உயர்த்தி சொல்லப்படுகிற கண்ணுடையவர் என்கிறார்கள். கல்வி கண் இல்லாமல் முகத்தின் கண் மட்டும் உடையவர்கள் உண்மையான கண்ணுடையவர்கள் ஆக மாட்டார்கள். அவர்கள் முகத்தில் இரண்டு புண்ணுடையவர்கள் என்றே கருதப்படுவர். அப்படியே கல்வி அறிவு இல்லாமையும், அதாவது முகத்தில் இரண்டு புண்ணுடையவர்களை பார்த்தால் நமக்கு எப்படி அருவருப்பு தோன்றுமோ அதுபோல கல்வி அறிவு இல்லாதவர்களை பார்க்கும்போதும் அருவருப்பு தோன்றும். இதுதான் அவர் எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்கிறார் பாருங்கள். மாணவ செல்வங்களே, இந்த அதிகாரத்தை பூரா நன்றாக படியுங்கள். நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள் என்பது என்னுடைய திண்ணமான எண்ணம். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளுடன் உங்களை சந்திக்கும் எழுத்தாளர் சு. பரமசிவம், மதுரை.